ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்தி ஆரியோக்ஸ் அண்ட் ஆரி கிளாஸஸ். பாருங்க, இந்த சிம்பிளான பிளவுஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாங்கிற வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ட்ரையாங்கிள் டிசைன் வச்சு இதை எப்படி ஈஸியா மேக் பண்ணலாங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்லீவை வரைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஸ்லீவோட கீழே பாருங்க, பார்ட் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கு. கீழே நான் ஸ்டார்டிங்ல இருந்து 2 இன்ச்சஸ்க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எண்டிங்ல இருந்து 2 இன்ச்சஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டு ட்ரையாங்கிள் வந்து எவ்வளவு ஹைட் வேணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நான் இதுல 4.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறத நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்கேல் வச்சு. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இது வந்து எனக்கு ஸ்லீவோட விட்டு வந்து பாருங்க 9 இன்ச்சஸ் இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு வந்து இதை விட அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையாங்கிளை நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட் வச்சு லைன் போட ஸ்டார்ட் பண்றேன். ஜரி த்ரெட் நம்ம கீழே எப்பவுமே 3 ஜரி லைன் வச்சுதான் நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி இதுல நான் கோல்டன் கலர் ஜரி த்ரெட் எடுத்து 3 ஜரி த்ரெட் வச்சு 3 லைன்ஸ் கொடுத்துருக்கிறேன். இந்த பிளவுஸ் வந்து 1000 ரேஞ்ச் தான் நான் வந்து இந்த பிளவுஸ்க்கு வாங்கியிருக்கேன் கஸ்டமர் கிட்ட இருந்து. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. ஸ்லீவ் வந்து பேக் நெக் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்லீவ் கொஞ்சம் கிராண்டா கேட்டாங்க, அதனால இந்த மாதிரி போட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சுகர் பீட் வச்சு ரெண்டு சுகர் பீடா வச்சு நான் ஃபர்ஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்றேன். சுகர் பீடு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதுல 4 mm பஞ்ச் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். 4 mm பீடு எப்பவுமே போடும்போது ஒவ்வொரு பீடா போடுங்க. 4 mm பீடு ரெண்டு பீடா போட்டீங்கன்னா அது நகரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஒவ்வொரு பீடா போட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஃபிட்டா நிற்கும், அங்க இங்க நகராது. ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு பீட்ஸா போடுறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபிட்டா அது நிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம 4 mm பீடு வச்சு அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சுகர் பீடு வச்சு அடுத்தது அதை வந்து ரெண்டு சுகர் பீடா வச்சு நான் முடிக்கிறேன். அடுத்த லைனை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்க, டேப் எடுத்திருக்கேன். டேப் எடுத்துட்டு 1/2 இன்ச்சஸ் ஓவனா லைன் வந்து போட போறேன். அதனால 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒவ்வொரு லைனா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்கேல் வச்சு டிரா பண்ணிக்கிறேன். இதுல த்ரெட் ஒர்க் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பீட் ஒர்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் அந்த ட்ரையாங்கிள்குள்ள பிளான் பண்ணியிருக்கேன். சாரியோட கலர் வந்து லைட் த்ரெட் வந்து லைட் பிங்க் கலரு, அதனால இதுல த்ரெட் ஒர்க் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால அந்த இது பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ட்ரையாங்கிளுக்கு மேல சுகர் பீட் வச்சு அந்த லைனை போட்டு கம்ப்ளீட் பண்றேன். 1000 ரேஞ்ச் பிளவுஸ்லாம் நீங்க ஈஸியா 1 டேக்குள்ளே முடிக்கலாம். நான் இந்த பிளவுஸை 1 டேக்குள்ள கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து லோடிங் மாதிரி ஒரு ஒர்க் கொடுக்குறேன். சுகர் பீட் வச்சு 4 சுகர் பீட் யூஸ் பண்ணி சைடில் ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம்ல அந்த மாதிரியும் சொல்லலாம், இல்லாட்டி லோடிங் ஒர்க்குக்கு கீழே நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி போடுவோம். ஆனால் இதில் வந்து நான் அந்த ரோப்பு யூஸ் பண்ணாமல் நான் அப்படி அந்த சுகர் பீடு வச்சு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். அதனால நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறேன். 4 சுகர் பீடு, அதுக்கப்புறம் அதை கிராஸ்ல அப்படி கொண்டு வந்துட்டு அடுத்த 4 சுகர் பீடு இப்படி போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். த்ரெட் வச்சு போட்டா த்ரெட் இல்லை ரோப் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் மேலே எலும்பிட்டு இருக்கும், பஃபியா இருக்கும். அந்த மாதிரி லோடிங் ஒர்க் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி சிம்பிளா போதும். அதனால நான் வந்து இந்த மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். நம்ம கஸ்டமர் வந்து டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கல, ஸ்லீவ் வந்து கிராண்டா வேணும், பேக் நெக் வந்து சிம்பிளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நானாவே இந்த மாடல் சூஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது நம்ம உள்ள ட்ரையாங்கிள்குள்ள ஃபில் பண்ண போறோம். ட்ரையாங்கிள்குள்ள என்ன பண்றேன்னா சுகர் பீடு வச்சு ஒரு சுகர் பீடும் 4 mm பஞ்ச் பீடும் யூஸ் பண்ணி அந்த இதை கம்ப்ளீட் பண்றேன். ஒன்று விட்டு விட்டு இடையில வர லைன்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா த்ரெட் ஒர்க் கொடுக்க போறோம். அதனால இந்த மாதிரி சுகர் பீடு பஞ்ச் பீடு வச்சு நான் இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அயன் நீடில் யூஸ் பண்ணுங்க. அயன் நீடில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அயன் நீடில் யூஸ் பண்ணா உங்களோட ஒர்க் வந்து ஸ்பீடா முடியும். ஸோ பிகினர்ஸா இருந்து நீங்க பிளவுஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அயன் நீடில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கைக்கு கரெக்டா வந்துடும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாரியோட கலர்ல த்ரெட் எடுத்துக்கிறேன். அந்த இடையில உள்ள லைன்ல இந்த த்ரெட் ஒர்க் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். த்ரெட் ஒர்க் வந்து எப்படின்னா டபுள் செயின் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த இதை வந்து நான் ஃபில் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, செயின் ஸ்டிச் நான் இது இப்போ துளிப் நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு நான் துளிப் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். அதை எடுத்து துளிப்ல 14th நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் செயின் ஸ்டிச்சு கரெக்டா செயின் ஸ்டிச் போடும்போது எப்பவுமே அந்த லூப் எல்லாம் சேமா இருக்கணும். லூப் வந்து சேமா இருந்தாதான் பாக்குறதுக்கு ஒரு லுக் கிடைக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு லூப்பும் ஒவ்வொரு சைஸ்ல போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால எல்லா லூப்பும் சேமா வர மாதிரி போடுங்க. இப்போ அடுத்த டபுள் செயின் போடுறேன். கொஞ்சம் ஸ்பீடா காட்டுறேன். இந்த மாதிரி போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி எல்லா லைன்லயும் அதே மாதிரி கரெக்டா லூப் எல்லாம் சேமா வர மாதிரி போட்டு அந்த லைன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கீழே பார்டர் இருக்கு, மேல நான் ஸ்லீவ் ஏன் வரைஞ்சிருக்கேங்கிறது. கீழே பார்டர் பாருங்க, ஃபுல்லாவே ஜரி, கோல்டன் ஜரி வச்ச பார்டரு. இதுல நம்ம ஸ்லீவ்ல ஒர்க் போட்டோம்னா பாக்குறதுக்கு அந்த ஒர்க்கே தெரியாது, அந்த கோல்டன் ஜரி தான் தூக்கி காட்டும். ஸோ அந்த ஸ்லீவை வந்து நான் கொஞ்சம் மேல தூக்கி வரைஞ்சிட்டு அதுல ஒர்க் போட்டிருக்கேன். இப்படி இந்த பிளைன் கிளாத்ல ஒர்க் போட்டாதான் நல்லா இருக்கும். இது வந்து சின்ன பொண்ணுக்கு தான், அதனால நான் இந்த மாதிரி தூக்கி வரைகிறதுக்கு கிளாத் பத்திச்சு, அதனால நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். பெரியவங்களுக்குலாம் போடுறீங்கன்னா நீங்க வந்து சில்க் காட்டன் கிளாத்து தனியா எடுத்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இடையில 4 mm பஞ்ச் பீட் வச்சு நாட் போட்டு எடுத்து நான் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றேன். இனி பாருங்க, புட்டாஸ் பாருங்க, மேல ஒரு சுகர் பீடு, கீழே 4 mm பீடு, அடுத்தது சைட்ல ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு, அப்படி வச்சு புட்டாஸ் போட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.